ஹாய் ஹனி பனீஸ், இது ஒரு வெட்னஸ்டே விளாக் தான். வெட்னஸ்டே என்ன சாமி கும்பிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. நாங்கள் டியூஸ்டே சாமி கும்பிட மறந்துட்டோமோ, அதனால் வெட்னஸ்டே நான் சாமி கும்பிட்டுருக்கேன். இன்றைக்கி டீ காஃபிக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. ஏன்னா கொஞ்சோண்டு தான் பால் இருந்துச்சு, மாதுளம்பழம் வேறு இருந்துச்சா. சரி நம்ம இன்றைக்கி ஜூஸ் போட்டலாம் அப்படின்னு அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. மாதுளம்பழத்தை உரித்து பாலை வந்து காய வச்சிட்ருக்கேன் பக்கத்துலேயே. எங்கள் அம்மாவுக்கு இந்த பால் குண்டால் கொஞ்சோண்டு பால் மீதி இருந்தாலும் திருப்தியாக இருக்காது. அது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கழுவி உள்ளே ஊற்றிடணும். பால் பாக்கெட்டு கூட எங்கள் அம்மா விட மாட்டாங்க. அதுலேயும் தண்ணி ஊற்றி கழுவி எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. இது மட்டும் கிடையாது, ஒரு சில விஷயம் இவங்க எதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. நாங்கள் தனியாகவே எங்கள் வீட்டில் சுடு தண்ணியெல்லாம் வச்சுருப்போம். ஆனாலும் எங்கள் அம்மா இந்த குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் அந்த வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சு அதை சூடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்ടെ, அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நேற்று டியூஸ்டே வந்து நாங்கள் கொஞ்சம் சிக்கன் கறி வாங்கியிருந்தோம்மா கடையில் இருந்து. ஸோ அதை வந்து எங்கள் அம்மா இப்போ சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள். தோசை மேலே வச்சு அது தனியாக ஒரு அடுப்புலேயே வைக்கலாம். ஆனால் பாத்திரம் வந்து கறிகிருமா, அது வந்து அடுப்பு வேறு கேஸ் வேஸ்ட்டாக போதும். அதனால எங்கள் அம்மா இப்போ ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க.